இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருக்காக கோடி அடுப்பது புனித அந்தோணியாருக்காக சிறப்புமிகு நாளாக நாம் ஒதுக்கியிருக்கிற அர்ப்பணித்திருக்கிற இந்த நாளில் இந்த கடற்கரை பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியாவுடைய திருத்தலத்தில் ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் எல்லோருமே ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை நம்புவோம். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் விசுவசிப்போம். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய நற்கனை ஆண்டவர் உயிருள்ள தேவன், நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுள், நம்மை படைத்து பராமரித்து இன்று அளவும் நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி பிரியமானவர்களை நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆண்டவரை உற்று பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே, இதோ இந்த நாளிலே என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள பிரசனத்தில் கொண்டு வந்திருக்கிறீரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இந்த மாலை பொழுதில் உம்முடைய சன்னிதானத்தில் இந்த நேரத்தை செலவு செய்ய ஜெபிக்க என்னை அழைத்து வந்தீரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இதோ இந்த நாளிலே என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய பாதுகாப்பிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும், உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய பார்வையிலே நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இந்த நற்கரை ஆராதனையிலே பங்கேற்போம். அமர்வோம். விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் திருப்பாடல் 105 இறை வார்த்தைகள் 1 3 வரை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 105 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களை, வார்த்தைகளை நாம் ஆழமாய் சிந்தித்தபடியாய் படிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். வழிபடுகிற போது ஆண்டவருடைய பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆண்டவருடைய செயல்களை மக்களினம் அடுத்தவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அறிய செய்யுங்கள். அடுத்து அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். அவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் வரக்கூடிய வார்த்தைகளை தனித்தனியாக எடுத்து பார்ப்போம். குழந்தைங்க யாரு? இந்த பகுதியில் வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம் என்றால், 1, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 2, அவருடைய திருப்பெயரை சொல்லி வழிபடுங்கள். 3, அவரை பற்றி அறிவியுங்கள். 4, அவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை போற்றுங்கள், மாட்சிப்படுத்துங்கள், தேடுங்கள். இவை அனைத்தும் முடித்த பின்பு கடைசியாக ஒன்று சொல்லுகிறார், அவரை தேடுவோரின் இதயம் அக்களிக்கும். அக்களிக்கும். நாம் எல்லாருமே வாழ்க்கையில்
மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்போம். இதயம் என்பது வெறும் பிசிக்கல் பார்ட் கிடையாது. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பலவிதமான உடல் உறுப்புகளில் ஒன்று அல்ல இங்கே சொல்லக்கூடிய இதயம். இங்கே இதயம் என்று சொல்லுகிற போது அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. இட் இஸ் அவர் லைஃப். இதயம் நம்முடைய வாழ்வின் அடையாளம். இதயம் நின்று போனால் வாழ்க்கை நின்று போகிறது. அப்போ திருப்பாடல் ஆசி சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற போது, ஆண்டவரை புகழ்கிற போது, ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிற போது, அவரை தேடுகிற போது நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே அக்களிப்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி கிடைக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் எல்லோருமே மகிழ்ச்சியை வேறு இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்தை வேறு இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை வேறு யாராவது கொடுப்பாங்களா? சந்தோஷமான நிகழ்வுகள் வேறு யாராவது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவாங்களா? என் வாழ்க்கைக்கு இவர்களால் இவைகளால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா என்று நாம் சந்தோஷத்தை வெளிப்புறத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது பணம் வந்தால் சந்தோஷம் என்று நினைப்பதோ, அல்லது எனக்கு செல்வம் வந்தால் சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைப்பதோ, அல்லது எனக்கு உயர் பதவிகள் கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்று எண்ணுவதோ, அல்லது எனக்கு இந்த நிலம் கிடைத்து விட்டால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிடும் என்று எண்ணுவதோ, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வார்த்தை சொல்லுது, உங்களுடைய இதயம் எப்போது அக்களிக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்போ சந்தோஷப்படும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை தேடுகிற போது, ஆண்டவரை தேடுகிற போது, ஆண்டவரை பாடுகிற போது, ஆண்டவரை புகழ்கிற போது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக, இயேசு இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுவார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே. 2 மகிழ்ச்சி சொல்கிறார். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்க வேண்டும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும். பாருங்க, இயேசு எடுத்த உடனே உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லலை. உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்றால் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கணும். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருந்தால்தான் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். ஆண்டவரை நாம் தேடுகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி தான் நம்முடைய மகிழ்ச்சியை அதிகமாக்கும், நம்முடைய மகிழ்ச்சியை சந்தோஷமாக்கும். பெரியமான எழுந்து நிற்போம். இன்னைக்கு தாவீது மன்னன் சொல்வது போல, ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவருடைய செயல்களை எடுத்துரைங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் இதயம் அக்களிக்கும். ஆக ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றப் போகிறோம், உங்களை புகழப் போகிறோம், உம்மை ஆராதிக்கப் போகிறோம், உமக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். ஏதோ எங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டு வாங்க, எங்கள் மனசுக்குள்ளே மகிழ்ச்சி கொண்டு வாங்க, எங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவரை புகழ்கிற போது நாம் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து நாம் ஆண்டவரை புகழ்வோம். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். மீண்டும் நான் பாடும்போது என் உதடு
கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துணையால் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீதானே. இயேசுவே, நான் தேடும் புகலிடம் நீராக இருக்கிறேன், என்னுடைய காப்பகம் நீராக இருக்கிறேன், என்னுடைய புகலிடம் நீராக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமும் நீராக இருக்கிறேன். நீர் என்னோடு இருக்கிற போது என் காப்பகமாய், என்னுடைய புகலிடமாய், என்னுடைய அரணாய், என்னுடைய கோட்டையாய் இருக்கிற போது ஆண்டவரே, நான் கவலைப்பட போவதில்லை, நான் பயப்பட போவதில்லை. எந்த தீங்கும், எந்த ஆபத்தும், எந்த துன்பமும் என்னை அணுகாது. நான் மகிழ்ச்சியோடு பாடுவேன், நான் ஆனந்தத்தோடு பாடுவேன், நான் அக்களிப்போடு பாடுவேன் சொல்லி பாடுவோம். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். சேர்ந்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஆண்டவரே, என் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நீர் என்னை பார்த்தீர், என் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நீர் என்னை கண்டீர், என் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே என்னை பராமரித்தீர். எந்த தீங்கும், எந்த ஆபத்தும் இல்லாமல், ஒரு குறை இல்லாமல் என்னை இந்த உலகத்திலே காணச் செய்தீர். ஒரு குறைவின்றி இந்த குழந்தையாக என்னை பிறக்கச் செய்தீர். வெளியே என்னை கொண்டு வந்தேன். ஆண்டவருடைய பராமரிப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீ தந்த இந்த வாழ்வுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இந்த வாழ்வுக்காய் நன்றி, இந்த வாழ்க்கைக்காக நன்றி, இந்த கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி
விடுதலையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். மீண்டுமாக நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை வணங்குகிறோம். Praise the Lord. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இயேசுவே வல்லவர், இயேசுவே இயேசுவே வல்லவர், நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். Praise the Lord. 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 Hallelujah. 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 அமர்வோம். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சீடர்களாய், சீடத்திகளாய், மக்களாய் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நற்கனை ஆராதனையிலே ஆண்டவர் இயேசு நம்மோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு திருப்பலிக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த இறை வார்த்தையில் வழியாக ஆண்டவர் இன்று நம்மோடு பேச ஆசைப்படுகிறார். யாருக்கிட்டெல்லாம் பைபிள் இருக்கோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. இன்றைக்கு முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். பூசையில் இந்த முதல் வாசகம் திருவெளிப்பாடாகும் 3ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. 2 திருச்சபைகளுக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுக்கப்படுகிறது. ஒன்று சர்தை என்ற திருச்சபைக்கும், இன்னொன்று லவோதோக்கியா என்கின்ற திருச்சபைக்கும் கொடுக்கப்படுகிறது. 2 திருச்சபையினுடைய மக்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் படம் பிடித்து காட்டுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்படி இருக்கலாமா? நீங்கள் என்ன செய்யணும்? அதை செய்யுங்க. இதுதான் என்னுடைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இந்த 2 திருச்சபைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. சர்தை என்கிற திருச்சபை, லவோதோக்கியா என்கிற திருச்சபை. நான் சொல்லக்கூடிய வசனங்களை மட்டுமே படித்தால் போதும். 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 2 மற்றும் 3. 2வது இறை வார்த்தை படிப்போம். எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து, அது இரக்கம் தருவாயில் உள்ளது. 1ஆம் வசனத்தில் நாம் படிப்போம். சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது:
கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. கடவுள் கூறுவது இதுவே. கொஞ்சம் யோவான் ஆண்டவரை பற்றி சொல்கிறார். கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கடவுள் அரிய நிலை இருக்கிறார். அது சொல்வதற்காக சொல்கிறார். சொல்லிட்டு இதான் கடவுள் இந்த சர்தை என்கிற திருச்சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றார்? படிப்போம். உன் செயல்களை நான் அறிவேன். உன் செயல்களை நான் அறிவேன். பிரியமானவர்களே, எனக்கு தேவன் இங்கிருந்து இந்த பலிபீடத்திலிருந்து நமக்கும் சொல்றார், ஐ நோ யூ, ஐ நோ யூ. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை உன்னுடைய அப்பாவுக்கு நீ யாருன்னு தெரியாது, உன்னுடைய அம்மாவுக்கு நீ பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம், உன் கணவனுக்கு நீ செய்வது தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு நீ செய்வது தெரியாமல் இருக்கலாம். மக்களுடைய பார்வையிலே மண் தூவி இந்த மக்களுடைய பார்வையிலே தெரியாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடியது யாருக்குமே தெரியாமல் ஒளிவு மறைவிலே நீ செய்யலாம். பட் நான் உன் செயல்களை அறிவேன். நீ பண்ணுறது எனக்கு தெரியும். நீ என்ன செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவள் என்பது எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார். படிப்போம் தொடர்ந்து. நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய். நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய். நடமாடுகிறாய், நடமாடுகிறாய். பெயரளவில் தான் நீ உயிரோடு இருக்கிறாய். ஆனால் உண்மையில் இறந்து விட்டாய். உண்மையில் நீ இறந்து போனவனாய் இருக்கிறாய். என்னுடைய பார்வையிலே நீ இறந்து போனவனாய் இருக்கிறாய். பெயரளவில் நீ உயிரோடு இருக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ செத்து போனவன் தான். தொடர்ந்து. எனவே விழிப்பாயிரு. எனவே விழிப்பாயிரு. உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, சாவதுக்கு அந்த கடைசி நிலையில் இருக்கிறையே, அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறத உறுதிப்படுத்து. அது இரக்கம் தருவாயில் உள்ளது. இரக்கம் தருவாயில் உள்ளது. தொடர்ந்து. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி உன்னுடைய செயல்கள் நிறைவு இல்லாமல் நிறைவு அற்றவராய். பத்தாது, சாதாரண மொழியில் சொல்ல போன ஆண்டவருடைய பார்வையில் போதுமானதாக நீ வாழலை, ஆண்டு விருப்பமானவனாய் இல்லை, நீ இறந்து போன நிலையிலே இருக்கிறாய். இது அந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். அது பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் மனமாறு, அப்படியெல்லாம் மனமாற்றத்தை பற்றி பேசுகிறார். இது முதல் திருச்சபை. ரெண்டாவது திருச்சபை லவதோக்கியா 14ஆம் வசனத்திலிருந்து பகுதி வருகிறது. 15ஆவது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். உன் செயல்களை நான் அறிவேன். மீண்டும் அந்த திருச்சபை பார்த்து சொல்றாரு, உன் செயல்களை நான் அறிவேன். உங்களையும் எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அடுத்து. நீ குளிர்ச்சியாகவும் இல்லை. நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. சூடாகவும் இல்லை. ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இல்லை. ஒன்று நீ சூடாக இருக்கணும், ஒன்று குளிர்ச்சியாக இருக்கணும். நீ நல்லவனாக இருக்கணும், ஆனால் கெட்டவனாக இருக்கணும். நீ ஆண்டவரை விசுவாசிக்கணும், இல்லைன்னா ஆண்டவரை மறுதளிக்கணும். நீ எப்படி இருக்கிற? படிப்போம். நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறோம். நாமெல்லாம் குளிக்கும் போது நம்மளாம் அந்த வெதுவெதுப்பான நீர் இருந்தால் சுகமாக இருக்கும். வெதுவெதுப்பான ஒரு நீர் இருந்தால் குளிப்பதுக்கு சுகமாக இருக்கும். குளிர்ச்சியாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கிறது இல்லை, சூடாக இருந்தாலும் நாம் அதை குளிக்க முடியாது. அது வெதுவெதுப்பாக இருப்பது ஒரு சுகம். குளிக்கிற போது தண்ணீர் வெதுவெதுப்பாக இருந்தால் அது சுகமாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கடவுளையும் கும்பிடுவேன், பாவத்தையும் செய்வேன், சுகமாக இருக்கிறது. அங்கே பாவம் செய்வேன், இங்கே வந்து மன்னிப்பு கேட்பேன். அங்கே பாவம் செய்வேன், இங்கே வந்து ஆண்டவரை வழிபடுவேன். நான் ஆண்டவரையும் நம்புவேன், சாத்தானையும் நம்புவேன். நான் ஆண்டவருடைய கிருபையும் கேட்பேன், சாத்தானுடைய பாவத்தையும் கேட்பேன். நீ ஒன்று நம்பிக்கையாளனாக இருக்கணும், இல்லை நம்பிக்கை அற்றவனாக இருக்கணும். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. நீ காலத்துக்கு ஏற்றாற்போல், உன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் உன்னை மாற்றிக்கொண்டு அப்படியே சுகமாக இருக்கிறாய். அதனால் உன்னை என் வாயிலிருந்து துப்பி விடுவேன், கக்கி விடுவேன். ஐ வாமிட் இட், வாந்தி எடுப்பேன்றாய். நீ சூடாக இல்லை,
குளிர்ச்சியாகவும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்கிறாய். அது என் வாயிலிருந்து உன்னை கக்குவதற்கு அது வழிகோணும். உன்னை நான் தூக்கி எறிவேன், தூர போடுவேன். தொடர்ந்து, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை. எனக்கு செல்வம் இருக்கு, என் பணக்காரன், நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன், இந்த ஊரில் நான் பெரிய ஆள், பணத்தை வச்சு நான் என்னாலும் செய்வேன், பணத்தை வச்சு யார் வேணாலும் வாங்குவேன், எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். நீ தான் சொல்லிக்கிற. உனக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் நீ சொல்லிக்கிற. ஆனால் என் பார்வையில் ஆண்டவர் சொல்றார், படிங்க. ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்க, வெக்கமான நிலையில் இருக்கிறார். வெக்க கேட்டில் இருக்கிற நீ, ஆண்டு சொல், வெக்க கேட்டில் இருக்க நீ. ஆண்டு மக்களுக்கு முன்னாடி வேணா செல்வந்தனாக இருக்கலாம், மக்களுக்கு முன்னாடி நீ மதிப்புள்ளவனாக இருக்கலாம், எனக்கு எந்த குறையும் இல்லை நீ சொல்லிக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ இறந்து போனவனாய் இருக்கிறார், ஆடை இல்லாதவனாய், வெட்கி தலை வணங்கக்கூடிய நிலையிலே நீ இருக்கிறாய், இறங்கத்தக்க நிலையிலே இருக்கிறாய், இழிவான நிலையிலே இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, மனம் மாறு, மனம் மாறு. பிரியமானவர், 20வது வசனத்தை படிப்போம். நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மீட்பதற்காக வந்திருக்கிறேன், உன்னை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன், உன்னோடு நான் சமாதானம் செய்து கொள்ள வந்திருக்கிறேன். உன் கதவு அருகில் வந்து நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு, யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நீ மனம் மாறினால் நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வருவேன். நீ இந்த பாவத்தை விட்டு நீ மனம் மாறினால் நான் உன்னுடைய இல்லத்துக்குள் வருவேன். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க போகிறோம். சக்கேயினுடைய வாழ்க்கையை நம்ம நற்செய்தியாக படிக்க போகிறோம். அவர் சொல்லுகிறார், நான் இயேசுவை பார்க்க போகிறேன். அத்தி மரத்தில் போய் ஏறிக்கொள்கிறான். இயேசு அந்த பக்கமாக வருகிறார். சக்கேயு இயேசுவை பார்ப்பதற்கு முன்னாடியே இயேசு சக்கேயை பார்க்கிறார். உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு போகிறார். அவனுடைய அருகாமையில் இருக்கிறார். சக்கேயினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த தேவன் என்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறீங்க? பாவப்பட்ட சூடான குளிர்ச்சியாக இல்லாமல் வெதுவெதுப்பாக இந்த உலகத்தினுடைய மாயைகளில், இந்த உலகத்தினுடைய பாவங்களில், இந்த உலகத்தினுடைய பலவிதமான இச்சை காரியங்களில் ஒரு வெதுவெதுப்பாக, ஒரு சுகமாக, ஒரு மகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டு சொல்கிறார், நான் துப்பி விடுவேன், நான் கக்கி விடுவேன். நம்முடைய வாயிலிருந்து நாம் எதை துப்புறோம், எதை கக்குறோம்னா, நாம் எதை ஒன்று வாயிலிருந்து துப்பி விடுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அது நம்முடைய உடலுக்கு ஒவ்வாது, நம்முடைய உடம்புக்கு ஆகாது. பிரியமான ஆண்டு சொல்கிறார், என் வாயிலிருந்து துப்பி விடுவேன். நீ எனக்கு ஆகாத காரியங்களை செய்கிறாய், எனக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறாய். பிரியமான சக்கேயு கூட ஆண்டுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருந்தான். வரி வசூலித்தல், அது நாம் பிரசங்கத்தில் கவனிப்போம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம், என் வாழ்க்கை சரியில்லை, என் வாழ்க்கை செல்வம் உண்டு, எனக்கு செல்வம் உண்டு, எனக்கு வளமை உண்டு, எனக்கு வாழ்வு உண்டு. ஆமாம், சக்கேயுனுக்கு செல்வம் இருந்துச்சு, அவனுக்கு வாழ்வு இருந்தது, வளமை இருந்தது, செல்வாக்கு இருந்தது, பணம் இருந்தது, உயர்ந்த பதவி இருந்தது, வரி தண்டுபவனுக்கு தலைவனாக இருந்தான், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவுபட்டது. போனான், இந்த செல்வம் கொடுக்க முடியாத ஒன்று, இந்த பணம் கொடுக்க முடியாத ஒன்று அந்த தேவன் எனக்கு கொடுப்பார் அப்படி நம்பி போய் இயேசுவை பார்க்க போனான். பிரியமா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன, இழிந்த நிலையிலே, இறங்கத்தக்க நிலையிலே, வறிய நிலையிலே நாம் இருக்கலாம். சந்தோஷம் இல்லாத குடும்பம்,
என்னதான் பணம் இருந்தோம், என்னதான் வசதி இருந்தோம், வீட்டில் நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு விரக்தியான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீர்களா? ஏதோ சக்கேயு ஆண்டவரை தேடி வந்தான், ஆண்டவரை பார்க்க வந்தான். இன்றைக்கி நாமும் கூட ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் கூட ஒரு இதமான ஒரு வறிய இறங்கத்தக்க ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நான் இருக்கிறேன். நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். ஏதோ நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். சக்கேயு உம்மை பார்த்தபோது அவனுடைய வீட்டுக்கு வந்தீங்களே, அவனுடைய வீட்டை ஆசீர்வதிச்சீங்களே, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று அப்படின்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். எனக்கு மீட்பை தாங்க, மகிழ்ச்சியை தாங்க, மன நிம்மதியை தாங்க, எங்களுடைய துன்பம் துயரம் எல்லாம் போக்குங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி ஆண்டவரை கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். பல்வேறு தவறுகளை நாம் செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள். ஆண்டவரை, நான் மன்னிப்பு கேட்கிறேன், என் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சற்று நேரம் மௌனமாக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கி நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன்? என்னை ஆண்டவருக்கு பிடிக்குமா? என் வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறாரா? இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? என்னை நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தாரே. இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்? எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எப்படிப்பட்ட பாவங்களில் நான் விழுந்து கிடக்கிறேன்? என்னுடைய சொல்லால், செயலால், என்னுடைய பார்வையால், என்னுடைய பேச்சினால், என்னுடைய நடத்தையினால் நான் பாவங்களில் விழுந்திருக்கிறேன் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மனமாறு. நீ பெயர் அளவுக்குத்தான் உயிர் உள்ளவனாக இருக்கிறாய். ஆனால் உண்மையிலே நீ வாழலை. பெயருக்குத்தான் நீ உரி உள்ளவனாக இருக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ இறந்து போயிருக்கிறாய். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம், எதெல்லாம் நாம் தொலைச்சிட்டோம். இப்போ பெயரளவுக்கு ஒரு வாழ்க்கை, பெயரளவுக்கு ஒரு குடும்பம், பெயரளவுக்கு ஒரு வேலை, பெயரளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையை தாரும், வளமையை தாரும், சக்தியை தாரும். சக்கேயு போல நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். சக்கேயு போல உம்முடைய முகத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன். என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு வாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தோல்விகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரை சொல்லி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நாம் இந்த பாடலை பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, 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 உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கிற போது என் பாடுகள், என் வேதனைகள் மறைந்து போகும். உம்முடைய முகத்தை பார்க்கிற போது என்னுடைய கஷ்டங்கள் மறைந்து போகும். உம்முடைய முகத்தை பார்க்கிற போது என் தோல்விகள் மறைந்து போகும். உங்க முகத்தை பார்க்கிற போது என் வேதனை மறைந்து போகும். என் துயரங்கள், என் கலக்கங்கள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்கணும். ஆண்டவரே, உன்னுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். உன் முகத்தை பார்க்கிற போது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் மாறிவிடும் என சொல்லி நாம் பாடுவோம். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்கிற போது யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்துவிடும். இயேசுவே, உம்முடைய முகத்தை பார்க்கிற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தடைகள் நீங்கிவிடும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்கிற போது எரிகோவின் மதில்கள் இடிந்து போகும், யோர்தானின் ஆற்று பிளவுபட்டு போகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உங்க முகத்தை நாங்கள் பார்க்கிற போது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஏற்படும். உடைய முகத்தை பார்க்கிற போது என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி ஏற்படும் நம்பிக்கையோடு பாடுவோம். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற போது உங்களுடைய குடும்பத்துடைய கட்டுக்கள் உடைந்து போகும், சாத்தானுடைய தொல்லைகள் முறிந்து போகும், அழகியினுடைய கட்டுக்கள் அவிழ்ந்து போகும். இயேசுவே, உடைய முகத்தை பார்க்கிற போது சாத்தானுடைய தொல்லைகள், அழகியினுடைய தொல்லைகள், தேசத்தினுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் முறிந்து போகும். எங்களுடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் நடக்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே எழுச்சி நடக்கும். பாடுவோம். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற போது நம்முடைய பலவீனங்கள், ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற போது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் விலகி போகும். ஆண்டவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற போது ஆண்டவருடைய சக்தி நமக்கு கிடைக்கும். பாடுவோம். பலவீனத்தில் உம்பேலன் விலகிவிடும், கிருபை என்றும் எனக்கு போதும். பலவீனத்தில்
கிருபை என்றும் எனக்கு போதும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. முழந்தால் படியிடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும். இயேசுடைய முகத்தை பாருங்கள். ஏசையா, சக்கேயு இயேசுவை பார்க்க வந்தான். பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இன்றைக்கு நாம் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆண்டவரை உற்று பார்ப்போம். சக்கேயு ஆண்டவரை பார்க்க வந்தான், ஆசீர்வாதத்தை பெற்றான். அவனிடம் செல்வம் இருந்தது, அவனிடம் பணம் இருந்தது, பதவியிலே இருந்தான், எல்லாம் இருந்தது. இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை. அவன் ஏன் இயேசுவை பார்க்க வந்தான்? பைபிள் நமக்கு சொல்லலை. இயேசுவை பார்த்து என்ன கேட்க வந்தான்? பைபிளில் நமக்கு சொல்லலை. அவன் இயேசுவை சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க வந்தானா? அது நமக்கு தெரியாது. அவன் இயேசுவிடம் எதுவும் கேட்கல, பார்க்க மட்டும்தான் வந்தான். ஆனால் இயேசு தன்னை பார்க்க வந்தவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ அத்தி மரத்தில் என்னை பார்க்க வந்த, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். இயேசுனுடைய முகத்தை பாருங்க. உங்க தேவையை நீங்க கேட்கறன்னு பரவாயில்லை, இந்த தேவனுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க சொல்லிக்கலாம், எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு, என் குறையும் இல்லாமல் இருக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லா விதமான வசதி வாய்ப்பு இருக்கு, எனக்கு எதுவும் தேவையில்லை, சும்மா பார்க்க வந்தேன். நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து போனவனாய் இருக்கிறாய். இந்த சமூகத்தில் வேணும் என்றால் நீ அந்தஸ்து செல்வத்தோடு இருக்கலாம், ஆனால் என் மகனே, உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில நீ இறந்து போனவனாய் இருக்கிறாய். சக்கேயுனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைவு. ஆண்டவர் தன்னை பார்க்க வந்த சக்கேயுவை பார்த்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை நீங்க பாருங்க. தேவன் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்க பிரச்சனையை போக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். உங்களுடைய வேதனையை ஆண்டவர் அறிந்து அதை நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சக்கேயு போல நம்பிக்கையோட இயேசுவை பாருங்க. இந்த இயேசுவை பார்த்தா என்னுடைய பிரச்சனை போயிடும், இந்த இயேசுவை பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போயிடும், இந்த இயேசுவை பார்த்தா என் வாழ்க்கையில் நிம்மதி வந்துவிடும். அப்படி இயேசு சக்கேயு வந்திருந்தால் அது அவனுக்கு முழுசா கிடைச்சது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன். இயேசுடைய முகத்தை பாருங்க. இயேசுவே, உங்க முகத்தை நாங்க பார்க்கிறோம். இயேசு, உங்க முகத்தை நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கருணையுள்ள முகத்தை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை காண்போர் பேறு பெற்றோர், ஆண்டவருடைய முகத்தை நாடி வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம். இது ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். சக்கேயு போல எங்களையும் ஆசீர்வதியும், எங்க வீட்டுக்கு மீட்பு தாங்க. ஒரு நிமிடம் இந்த தேவனை உற்று பார்த்து பிரியமானவர்களை செவியுங்கள். மிக சாஃப்டான வாய்ஸில் உங்கள் முகத்தை பார்க்கணும் இயேசு என்ற வரிகளை மட்டும்
பாடிக்கொண்டு இருக்க நீங்கள் இயேசுனுடைய முகத்தை பார்ப்பது போல அவருடைய முகத்தை உங்கள் முகத்துக்கு முன்பாக அவருடைய முகத்தை வைத்து உற்று பாருங்கள். கருணையுள்ள ஒரு முகத்தை, இரக்கமுள்ள ஒரு முகத்தை, நாம் அன்பு செய்யக்கூடிய ஒரு முகம் இந்த இயேசுனுடைய முகம். அவர் முகத்தை உற்று பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபியுங்கள். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, 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 உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஆண்டவர் இயேசுவே, நிறைய சமயத்தில் நாங்கள் வேறு எதையோ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். வேறு எதையோ நாங்கள் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். தீய படங்கள், தீய காட்சிகள், எங்களுடைய உடல் இச்சலை தூண்டக்கூடிய படங்கள், அநாகரிகமான படங்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாத காரியங்கள், இந்த சமூகத்தில் நடைபெறுகிற எல்லாவித பாவ சூழல்களை நாங்கள் பார்ப்பதிலே ஆவல் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தீமைகளை பார்ப்பதிலே நாங்கள் நாட்டம் கொண்டிருக்கிறோம். இயேசுவே, இன்னைக்கு நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறோம். உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் பாவப்பட்ட கண்கள், பாவத்தை பார்த்த கண்கள் ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் கண்களை தூய்மைப்படுத்த ஆண்டவரே. நாங்கள் உங்களை மட்டும்தான் பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை மட்டும்தான் பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை முன்னாடி வச்சு நாங்கள் எப்போதுமே பார்க்க வேண்டும் ஆண்டவரே. சாத்தானை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக, சாத்தானை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. நன்றி இயேசுவே. உங்களுடைய அன்பான முகத்தையும் கருணையுள்ள முகத்தையும் இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். நன்றி ஆண்டவர். நன்றி இயேசுவே. உங்களுடைய முகத்தை பார்க்கிறவர்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்த நற்கனை ஆராதனையுடைய முகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் சக்கேவை விட பல மடங்காக எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய இல்லத்துக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கேவை சொன்னீரே. இன்னைக்கு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் மீட்பு உண்டு என நாங்கள் நம்புகிறோம். எங்கள் தோல்விகள் நீங்கும், எங்களுடைய கவலைகள் நீங்கும், எங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், எங்களுடைய மனபாரங்கள் நீங்கும், எங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்கும், எங்களுடைய அவமானங்கள் நீங்கும், எங்களுடைய அவலங்கள் நீங்கும், எங்களுடைய தோல்விகள் நீங்கும், எங்களுடைய எல்லா பாவங்கள் நீங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வதியம் என்று சொல்லி நாம் மாண்பிய கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறை
குறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவர், இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உம்முடைய திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.